வணக்கம் நண்பா. ஒரு சாதாரண ஆசிரியர் புத்தகத்தில் இருக்க கருத்தை மாணவர்களுக்கு புரிய வைப்பார். ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்களுக்கு நல்வழியை காட்டுவார். ஆனால் ஒரு சிறந்த ஆசிரியர் மாணவர்களின் சிந்தனையை தூண்டுவார். அதுபோல தான் நானும் உங்களோட சிந்தனையை தூண்ட ஆர்வப்படுறேன். நாட்டில் எல்லாரும் ஒரு முக்கியமான காரணத்துக்கு ஓடுறாங்கன்னா அது பணம். அந்த பணம் வச்சு சாப்பாடு, துணிகள், குடும்ப செலவுகள், பிள்ளைங்களை படிக்க வைக்க, தேவையான பொருட்கள் வாங்க என பல காரணத்துக்கு செலவு பண்ணாலும் வீடு கட்ட தான் பெருசாக நம்ம முக்கியத்துவம் தருவோம். ஏன்னா கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம் இந்த காலநிலையெல்லாம் வருடந்தோறும் மாறி மாறி வர்றதால இயற்கை பாதிப்பு உடலுக்கு வராமல் அடைக்கலமாக இருக்கிறது வீடு. ஆனால் அந்த வீடு கட்டுறதுல நம்ம மக்கள் வீடு கட்ட தேவையான மூலப்பொருட்கள் எதிலிருந்து வருது, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும், அதோட அழிவு, இயற்கை வளம் பற்றின எதிர்கால சிந்தனை, இந்த மாதிரி எந்த ஒரு அக்கறை இல்லாமல் இருக்காங்க. வீடு கட்ட செங்கல் அது பூமியை தோண்டி எடுக்கிற மணல் காடு, மலை, பாறையிலிருந்து மழைநீர் மூலயமா ஆற்றுல சேரக்கூடியது. சிமெண்ட்டும் டைல்ஸும் களிமண், சுண்ணாம்புக்கல் மூலமாக உருவாகுது. எம்சாண்ட், காங்கிரீட் ஜல்லி, தர ரோடு போட பயன்படுத்துகிற பெரிய ஜல்லி, ஆலா பிளாக் கல், ரோடு, சிமெண்ட் செங்கலுக்கு பயன்படுத்துகிற சின்ன சிப்ஸ் ஜல்லி, இதெல்லாம் மலைகளை, பாறைகளை உடைக்குதுலேருந்து தான் வருது. இப்போ இதை பற்றி கவனம் செலுத்தி அக்கறைப்படாமல் இருந்தோம்னா வருங்காலத்தில் இதெல்லாம் பூமியில் இல்லை, எல்லாம் அழிஞ்சாச்சு அப்படின்னு ஒரு நிலை வரும்போது இயற்கை மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். ஏற்கனவே பாதி அழிஞ்சதுக்கு தான் இப்போ நடக்கிற இயற்கை சீற்றங்களும் காலநிலை மாற்றங்களும் அழிவுகளும். இயற்கையாக உருவான காடு, மலை, பாறை, ஆறு, மரங்களை அழிச்சா உயிரினங்கள் வாழ முடியாது, நம்மளாலையும் உருவாக்க முடியாது. உருவாகும் பல ஆயிரம் வருடங்கள் ஆகும். அதனால இயற்கையை அழிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் இந்த பதிவை தவிர அளவா வீடு கட்டுங்க, இல்லைன்னா மூலப்பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படும் சொல்றதுக்கு இந்த பதிவு இல்லை. ஆற்று மணலை எடுக்கிறாங்க, மலைப்பாறைகளை உடைக்கிறாங்கன்னு கோபப்படுறோம், சமூக வலைத்தளங்களில் ஆதங்கத்தை காட்டுறோம், இயற்கை வளம் அழியுதுன்னு வருத்தப்படுறோம். ஆனால் இதெல்லாம் யாருக்கு தராங்க? வீடு கட்டணும், சுற்றுச்சுவர் கட்டணும், தரை போடணும், ஆடம்பரத்துக்கு, கௌரவத்துக்கு இத்தனை மாடி கட்டணும், இத்தனை அறை கட்டணும், நிறுவனம் கட்டணும்னு கேட்குற நம்மள மாதிரி இருக்கிற மக்களுக்கு தான் தராங்க. அப்போ தவறு யார் மேலே இருக்கு? மக்கள் தேவைன்னு கேட்கறதுனால தான் இயற்கை வளத்தை, மலைகளை, காடுகளை, பாறைகளை உடைக்கிறாங்க, அழிக்கிறாங்க. மக்கள் மாற்று வழி எடுத்து இயற்கை வளத்தை சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவதை நிறுத்துற வரைக்கும் இங்கே இயற்கை அழிவு இப்படிதான் அழிஞ்சிட்டு இருக்கும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற இயற்கை அழிவோட அளவு மக்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா இன்னும் 500-600 வருடத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். எப்படின்னு கேட்டா, ஆடம்பரத்துக்கு, கௌரவத்துக்கு, பெருமைக்கு அதிக அளவில் வீடு கட்டுறது, அதிக கட்டிடம் கட்டுறது, அதிக அறைகளை கட்டுறது, சுற்றுச்சுவர் கட்டுறது, அது முழுக்க தர போடுறது, அடிக்கடி ரோடு போடுறது, இதெல்லாம் நம்ம மக்கள் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா எவ்வளோ மலைகளை, பாறைகளை உடைக்காமல் இருந்திருப்பாங்க, இயற்கை வளத்தை அழிக்காமல் இருந்திருப்பாங்க. தேவைக்கு அதிகமாக ஆடம்பரத்துக்கு வீடு கட்டணவங்க எல்லாம் இயற்கை வளத்து மேலே அக்கறை வச்சு செங்கல், சிமெண்ட், எம்சாண்ட், ஜெல்லி இதெல்லாம் இயற்கை வளமான காடு, மலை, பாறை, பூமி இதிலிருந்து தான் வருது. நமக்கு வேணும்னு முடிவெடுக்கிற மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் முடிவெடுத்தா இயற்கை வளம் அழிஞ்சிடும், அதனால மாற்று வழியை தேடலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சு எல்லாரும் முடிவெடுத்திருந்தா இன்னைக்கு எவ்வளோ இயற்கை வளம் அழிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான பேர் ஆடம்பரத்துக்கு, பெருமைக்கு கட்டியிருந்தா எத்தனை டன் எம்சாண்ட், செங்கல், சிமெண்ட், மண், பூமி, இயற்கை வளம் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. நீங்க இப்படிதான் கணக்கு போட்டு சிந்திக்கணும். நீங்க சொல்லலாம், இயற்கை வளம் பாதி மற்ற மாநிலத்துக்கும் நாட்டுக்கு தான் அனுப்புறாங்கன்னா அங்க இருக்கிறதும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் இயற்கை வாழ்க்கை சூழல் அக்கறை இருக்கணும் தானே. இந்த நாடு, இந்த மாநிலம் அப்படின்னு எதுவும் இல்லை. இயற்கை வளம் மற்ற உயிரினங்கள் எங்க அழிஞ்சாலும் பாதிப்பு நமக்கு தான். செய்யற ஒவ்வொரு செயலும் இயற்கைக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு இருக்கான்னு சிந்திச்சு நம்ம தான் மாத்திக்கணும். இங்க தனி மனித எண்ணம் சுயநலமா இருக்கு. அப்படி இருக்கும்போது செய்யற செயல் அழிவு தருதுன்னா நம்ம தான் மாத்திக்கணும். ஆனால் சாதாரணமாக மற்றவங்க மேலே குறை சொல்லிட்டு போகிறோம். அரசியல்வாதி, தொழிலதிபர், அவங்க இவங்கன்னு. வீடு, கட்டிடம், வேறு நம்ம செய்கிற செயல் எதுவாக இருந்தாலும் இயற்கைக்கு மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு இருக்கான்னு சிந்திச்சு மாற்று வழியை தேடினா இங்கே இயற்கை அழிவுகள் இருக்காது. கட்டுமானத்துக்கு பயன்படுற பொருள், கட்டி முடிச்ச பிறகு பயன்படுத்துகிற, வாங்குற அத்தியாவசிய, ஆடம்பர, அலங்கார பொருள் எதுவாக இருந்தாலும் இயற்கையையும் மற்ற உயிரினங்களையும் அழிச்சிட்டு உருவாகுதான்னு பாருங்க. இந்த பொருள் சமூகத்திற்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அழிவு தருதுன்னு தவிர்த்துட்டோம்னா அதன் விற்பனை குறைவாகி உற்பத்தி இல்லாமல் போயிடும். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அழிவு தர பொருளை வேணான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். இங்க யாரோ ஏதோ செய்யல, யாரோ கெட்டதை பண்ணல, நம்மள மாதிரி இருக்கிற மக்கள் தான் செய்யறாங்க. இங்க அழிவு தர ஒரு பொருளை உற்பத்தி பண்றவங்க 1000 பேர்னா அதை புரிதல் இல்லாம, சமூக அக்கறை இல்லாம, எதிர்கால சமூக நலன் சிந்தனை இல்லாம, மக்கள், இயற்கை, மற்ற உயிரினங்கள் நலன் பத்தி சிந்திக்காம பயன்படுத்துறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இயற்கை அழிவுகள் வருதுன்னா அது வராம இருக்க என்ன செய்யணும், எந்த தவறை மாத்திக்கணும் நம்ம தான் சிந்திக்கணும். இங்க சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். இங்க எவ்வளோ இயற்கை அழிவுகள் நடந்தாலும், காலநிலை மாறினாலும் அதற்கு மனிதன் தான் காரணம்.
அவன் தான் செய்யணும்ன்ற மட்டும் மறக்காதீங்க. எந்த தவறு நடந்தாலும் அதுக்கு மூல காரணம் என்னன்னு பாருங்க, அதை சரி பண்ணுங்க. இங்க பிரச்சனை வந்தா பிரச்சனையை தீர்வு காணக்கூடாது, பிரச்சனை உருவாகாம இருக்கத்தான் தீர்வு காணணும். மனிதர்கள் தவறாக செய்யற செயல், பேசுற வார்த்தையில தான் இன்னொருத்தர் வாழ்க்கை சூழலை பாதிக்குது, மன உளைச்சல் இருந்து சித்திரவதை உண்டாக்குது, உடல் சீரற்ற ஆரோக்கியம் முதல் எல்லாம். தனி மனிதன் ஒவ்வொருவரும் எல்லா நேரத்திலும் இடத்திலும் செயலிலும் சமூக அக்கறை மக்கள் நலன் கருதி சரியா இருந்தா இங்க பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லை. இயற்கை வளத்தை விற்பனை செய்யறவங்களும் மக்கள் நலன் சமூக நலன் இயற்கை நலன் கருதி ஒரு முடிவெடுத்தா இங்க இயற்கைக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு இருக்காது. இந்த பதிவு விவசாயம் பண்றவங்களுக்கு, காடு மலையில வாழ்ற மக்களுக்கு மட்டுமல்ல, கிராமம் நகரன்னு உயிர் வாழற எல்லா மனித உயிர்களுக்கும் தான், அவங்களோட எதிர்கால தலைமுறைக்கும் தான், இயற்கை வளத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தான். கிராமத்துல விவசாயம் பண்ண குடும்பம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற குடும்பம் தேவைக்கு வீடு கட்டலாம். ஆனா ஆடம்பரத்துக்கு, கௌரவத்துக்கு, பெருமைக்கு, பிற சொல் பேச்சு கேட்டு அறியாமையோட புரிதல் இல்லாம வீடு கட்டின இடம் போக செடி கூட வைக்க வேணான்னு இருக்கிற செடி மரத்தை வெட்டி மீதி இருக்கிற இடம் முழுசா தர போடணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், பெருமை பேசணும்னு வாழ்வாதாரம் எது, இயற்கை வாழ்க்கை சூழல் எதுன்னு தெரியாதவங்க பேச்சை கேட்டு செடி மரம் வாசல்னு இதெல்லாம் வேணான்னு அழிக்கிற செயல்கள் செய்யற அவ்வளவு கிராமத்திலேயே நடக்குது. இயற்கை வளத்தை சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்துறதை நிறுத்துற வரைக்கும் இந்த இயற்கை வளம் அழிஞ்சிட்டு தான் இருக்கும். மனிதன் இல்லைன்னா இயற்கையும் மற்ற உயிரினங்களும் வாழ முடியும். ஆனா இயற்கையும் மற்ற உயிரினமும் பாதி அழிஞ்சா கூட மனிதனால வாழ முடியாது. இங்க தனி மனித மாற்றமே மாற்றம். நம்ம மாறுற வரைக்கும் இங்க எதுவும் மாறாது. வேதனையுடன்